எக்ஸாமுக்கு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடி நான் சென்டருக்குள்ள என்டர் ஆகுறேன். ஆனா, அங்க என்ன தடுத்து நிப்பாட்டிட்டாங்க. ஏன்னு கேட்கிறேன். ட்ராக் ஷூட் போட்டிருக்கீங்க. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நீட் எக்ஸாம் அன்னைக்கு எனக்கு நடந்த ஒரு இம்பார்ட்டன்ட் இதை சொல்றேன். நீட் எக்ஸாம் நடக்குது. அன்னைக்கு நான் என்ன எவ்வளோ கூல் பண்ண முடியுமோ அவ்வளோ கூல் பண்ணிட்டு அங்கே எக்ஸாம் சென்டருக்கு போகிறோம். எக்ஸாம் சென்டருக்கு போய் அங்கேயும் ஒரு படிக்க ஆரம்பிக்கிறேன் நான். ஏன்னா பி பிளாக் எலமெண்ட் கொஞ்சம் எனக்கு மறந்த மாதிரி இருக்கு. நான் அந்த பி பிளாக் எலமெண்ட்ஸை ரிவைஸ் பண்றேன். அதை ரிவைஸ் பண்ணும்போது மறுபடியும் என்ன சொல்ல படிக்காத ஃபீலிங் மாதிரி வருது. உடனே என்ன பண்ணேன், தம்பி நீங்க வேண்டவே வேண்டாம் பி பிளாக்கு அப்படின்னு ஒரு ஓரம் வத்திக்கு வச்சிட்டேன். இருக்கட்டும், பி பிளாக்ல இருந்து கேட்டா மேக்ஸிமம் 2 கொஸ்டின் 3 கொஸ்டின் கேட்பீங்களா விடுங்க, அதுக்காக நான் இப்ப பேனிக் ஆகி மொத்த கொஸ்டினை விட்டு வந்துடக்கூடாது அப்படின்னு விட்டுட்டு வந்துட்டேன். சரின்னு சரி அங்க எக்ஸாம் போறேன். போய் அங்க சப்பாத்தி காலையில சாப்பிட்டுட்டு எக்ஸாம் சென்டருக்குள்ள போக போறேன். எக்ஸாமுக்கு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடி நான் சென்டருக்குள்ள என்டர் ஆகுறேன். ஆனா அங்க என்ன தடுத்து நிப்பாட்டிட்டாங்க. உள்ள போவாதீங்க. ஏன்னு கேட்குறேன். ட்ராக் ஷூட் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. நான் சொல்றேன், சார் என்டி அஃபிஷியல் வெப்சைட்ல ட்ராக் ஷூட் அலவுடுன்னு தான் இருந்துச்சு. நான் சொல்றேன், இல்லப்பா தம்பி, இப்பதான் உள்ள இருந்த ஒரு பையனை வெளியே போய் விட்டுட்டு வந்தாங்க, ட்ராக் ஷூட் அலவுடு கிடையாதுன்னு, அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. என்ன பண்ணு, நானும் எங்க அப்பாவும் சுத்தி முத்தி பாக்குறோம், ஏதாச்சும் பக்கத்துல துணி கடை இருக்கா, அவசரத்துக்கு ஏதாச்சும் போய் மாத்திக்கலாமே அப்படின்னு போன் பக்கத்துல துணி கடை எதுவும் தேடி பார்த்தா இல்ல. அங்க பக்கத்துல இருக்க ஏரியாட்ட கேட்டாலும் இன்னும் தள்ளி போகணும்னு சொல்றாங்க. எக்ஸாமுக்கு இன்னும் 1/2 அன் ஹவர் தான் இருக்கு. ஐயோ, இப்ப நம்ம துணி எடுக்க போயிட்டு லேட் ஆயிடுச்சுன்னா இங்க 1 நிமிஷம் லேட் ஆனா கூட கதவை பூட்டிடுவாங்க, உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. ஒரே பயம். அடுத்து என்ன பண்ணேன், அப்படியே நானும் அப்படியே ரிலாக்ஸா என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறேன். எங்க அப்பா ஃபேன் இருந்துச்சு. நானும் எங்க அப்பாவும் அங்க ஒரு மரத்துக்கு சைடு அங்க ஒரு ஓரமா போய் அவங்க ஃபேண்ட்டை நான் போட்டுக்க, என் ஃபேண்ட்டை அவங்க போட்டுக்க. ஃபேண்ட்டை பார்த்தா ஏதோ தாத்தா ஃபேண்ட் மாதிரி எனக்கெல்லாம் இருந்துச்சு. பட் ஏன்னா எனக்கு அப்ப அழகு இம்பார்ட்டண்டா தெரியல, எக்ஸாமை முடிச்சா போதும்பா அப்படின்னு நினைச்சு எங்க அப்பாவுக்கு அது அவ்வளோ டைட்டா இருக்கு. சரின்னு அதை போட்டு போய் எக்ஸாம் எழுதினேன். ஸோ இந்த வருஷம் நீட் எழுதுறவங்க என்னதான் என்டி அஃபிஷியல் வெயிட் ட்ராக் நாட் அலவுட்னு போடலாட்டியும் நீங்க போடாம இருக்கிறது நல்லது. சும்மா ஒரு காட்டன் ஃபேண்ட்டை கூட போட்டு போய்க்கோங்க. அந்த நேரத்துல அவங்க கூட நம்ம வாக்குவாதம் பண்ணி அடுத்து அந்த டயத்துல ஒரு புது கடையை தேடி அதெல்லாம் இன்னும் ஸ்ட்ரெஸ்ஸா தான் இருக்கும். ஸோ புரிஞ்சுக்கோங்க, ஒரு காட்டன் ஃபேண்ட் போட்டுங்க. அடுத்து எக்ஸாம் ஹாலில் என்ன நடந்துச்சுன்னு அடுத்த வீடியோல பார்ப்போம்.